ஏண்டா சாப்பாடு சாப்பிடு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விட்டுடு. ப்ளீஸ் என்ன போக விட்டுடு. ப்ளீஸ் போக விடு. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போகாத. ப்ளீஸ் நில்லு. கதவை தர. என்ன போக விடு. பெண் விடுதலை, பெண்ணுக்கான சம உரிமை, பெண் சுதந்திரம். இன்னைக்கு நம்ம மொத்த நாடும் மொத்த சமூகமும் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம சமூகத்துல எப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க பெண்களை தாக்குறாங்க. அதோட அவங்கள ஒரு போக பொருளா பாக்குறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். அடிச்ச மாதிரி ஒரு பதில கொடுக்கணும். நிச்சயமா நாம இதை செய்ய முடியும். நடக்க போற குற்றங்களுடைய அறிகுறியை கவனிச்சு எச்சரிக்கையோடு இருக்கணும். வணக்கம், நான் சீனியர் இன்ஸ்பெக்டர் சுனில் கேல்கர். இந்த கேஸ் நடந்து ஒரு வருஷம் இருக்கும். அப்போ அந்தேரியில மனிஷ் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல போஸ்டிங் இருந்துச்சு. மும்பை வேர்ல்டு ஃபேஷன் கேபிட்டல் சிட்டில இதுவும் ஒண்ணு. இது கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல? இப்படிப்பட்ட ஒரு நகரத்துல ஒரு செக்ஸ் ஸ்லேவா, அதாவது ஒரு அடிமையா வச்சிருந்தாங்கன்றது. அட என்ன சஞ்சு, பால் வீட்டுக்குள்ள போயிடுச்சு. சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். 8 முட்டை கொடுங்க. அதுல ஒரு பாக்கெட் கொடுங்க. இருங்க, போய் பணம் கொண்டு வரேன். ப்ளீஸ் 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 எனக்கு ஹெல்ப் பண்ணு. சஞ்சு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஆண்டி, நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ பால் வந்து உங்க வீட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அந்த பாலை தேடி தான் இங்க வந்தேன். கிடைச்சிருச்சுல்ல? கிடைச்சிருச்சு ஆண்டி, கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். இந்த பையன் கிட்ட உதவி கேட்ட அந்த பொண்ணு யாரு? அந்த அறையில Dress இல்லாம எதுக்கு இந்த பொண்ணு அடைச்சு வச்சிருக்காங்க? யாராவது இவளை ஃபோர்ஸ் பண்றாங்களா? இல்ல அவளுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுக்க முயற்சி பண்றாங்களா? இவங்க யாரு? எதுக்காக இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்காங்க? இதோட உண்மை கதை என்ன? டேய், நான் உண்மையதான்டா சொல்றேன். நான் அங்க ஒரு ஆண்டிய பார்த்தேன். அவங்க ட்ரெஸ்ஸே போடல, உடம்பெல்லாம் ஒரே காயமா இருந்தது. அட சும்மா கதை விடாத, நீ பொய் சொல்ற. ஏன்டா நம்ப மாட்டேங்கிற? நான் என் கண்ணால பார்த்தேன். நான் என்ன நீ காதால பார்த்த நான் சொன்னேன்? அவங்க ரிலேஷனா இருக்கும்டா. அவங்க என்கிட்ட உதவி கேட்டாங்க. சஞ்சு, முதல்ல கதை ஓட்டுறதை நிறுத்து. லாஸ்ட் டைமே உன்னாலதான் நான் பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன். நான் சொல்றது ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் உண்மைதான் சொல்றேன். அட நீ வேற தேவையில்லாம ஏதாவது உளறிட்டே இருக்க. டேய், மீனா, ஹாய். வீட்டை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டியா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். சரி உட்காரு, நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். இம்தியாஸ், ஈத் முபாரக். இதுக்கு இப்படிதான் விஷ் பண்ணுவோம். ஈத் முபாரக். சரி உட்காரு, நான் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன். உட்காரு. உங்க வீட்டாளுங்கெல்லாம் எங்க?
யாரையுமே காணோம். எனக்கு தனியா இருக்க தான் பிடிக்கும், அதனாலதான் இப்படி இருக்கேன். அதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னைக்கு ஈத் இல்லையா? எவ்வளவு பெரிய பண்டிகை உங்களுக்கு இது. என்னோட பண்டிகை உன் கூட தான். நீ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதை பத்தி எந்த கவலையும் இல்லை. சரி, நீ ரிலாக்ஸ்டா உட்காரு, நான் உனக்கு பிரியாணி கொடுக்கறேன். சாரி, எனக்கு பிரியாணி எல்லாம் வேண்டாம். எங்க பக்கத்துல என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, நான் அவளை பார்க்க வேற போகணும். என்ன பேசுற நீ? 6 மணி நேரம் கஷ்டப்பட்டு உனக்காக நான் இந்த பிரியாணியை ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாரு. இந்த ஸ்மெல் பண்ணி பாரு. அட, ஸ்மெல் பண்ணி பாரு, நல்லா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாரு. அட ஃபாத்திமா அண்ணி, ஈத் முபாரக். உங்களுக்கும் ஈத் முபாரக். உள்ள வாங்களேன். இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏதோ உங்க எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வந்திருக்கேன். என்ன இவ்ளோ பிரியாணியா? உங்க வீட்டுக்கு வந்தவங்களுக்குலாம் நீங்க கொடுக்க வேண்டாமா? நான் யாருக்கு கொடுக்க போறேன்? வீட்ல எந்த கெஸ்டும் இல்ல, நானும் சாஜித்து மட்டும் தான் இருக்கோம். சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சரி, நான் கிளம்புறேன். குட் ஆஃபீஸ். சரி வாங்க. என்ன அபி, எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ இல்ல மம்மி, அந்த ஃபாத்திமா ஆண்டி போய் சொல்றாங்க. அவங்க பெட்ரூம்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ட்ரெஸ்ஸே போடாம இருந்தா. பெட்ஷீட்டை வச்சுதான் கவர் பண்ணிருந்தாங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். நான் பால் எடுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்கிட்ட அவங்க உதவி கேட்டாங்க. நீ மறுபடியும் என்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டல? போன தடவை வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா காது திருக்கி கையில கொடுத்துருவாரு. ஐயோ இல்லம்மா, நான் உன்ன கதை சொல்லல. நான் என் கண்ணால பார்த்தா உண்மையதான் சொல்றேன். வாயை மூடிட்டு போயிட. அப்புறம் இதோட மத்தவங்க வீட்டுல எட்டி பாக்குற பழக்கத்தை விட்டுடு. படிப்புல கவனத்தை செலுத்து, புரியுதா? எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ இவ்ளோ நல்லா குக் பண்ணுவன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. உனக்கு தான் என்னை பத்தி எதுவும் தெரியல. நான் பல விஷயங்களை நல்லாவே பண்ணுவேன். இரு, நான் எடுத்துக்கிறேன். அந்த இம்தியாஸ் வழக்கத்தை விட மீனாவை நெருங்க முயற்சி பண்ண விஷயம் அவளுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா பாருங்க, அவ தன்னோட கட் ஃபீலிங்கை இக்னோர் பண்ணிட்டா. இதுதான் குற்றத்துக்கான அறிகுறி. இதுக்கு மீனா மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஆனா யார் இந்த மீனா? யார் இந்த இம்தியாஸ்? அண்ட் அப்படியே இன்னொரு பக்கம் யமுனா நகர்ல சஞ்சுவுக்கு குற்றத்துக்கான அறிகுறி தெரியுது. அவனால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவன் சொல்ற விஷயத்த யாரும் கேட்க தயாரா இல்லை. இருந்தும் அவன் பிடிவாதத்தை விடவே இல்லை. சரி, ஃபாத்திமா வீட்டுல கைதியா இருக்கிற அந்த பொண்ணு யாரு? அவ கதை என்ன? அம்மா, நான் சொல்றத நம்புங்கம்மா. நான் உண்மையதான் சொல்றேன். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ பெட்ஷீட்டை தான் கவர் பண்ணிருந்தா. நான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. நான் பேசுறது கேக்குதா? இங்க பாருங்க, நான் தான். ஏய், இங்க என்ன பண்ற நீ? பிளேட். என்ன நடக்குதுங்க? இல்லங்க, மறுபடியும் மத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இவங்கிட்ட படிப்புல கவனம் செலுத்து. ஆனா அதுல இல்ல. மத்தவங்க வீட்டுல போய் உழவு பார்க்க தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை இப்படி பண்ணினா உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். சொல்லி புரிய வை. நான் சொல்றேங்க. உனக்கு அப்பா கிட்ட அடி வாங்க பிடிச்சிருக்கா என்ன? என் மேல சத்தியம், இனிமே ஃபாத்திமா ஆண்டி வீட்டு பக்கம் போகவே கூடாது. நீ எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண கூடாது. என் மேல சத்தியம் பண்ணு. அம்மா, நான் சத்தியமா சொல்றேன், என்ன நம்பு. ஃபாத்திமா ஆண்டி வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா. அவ ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காம்மா. ஏன் அழுகுற? அழாத. நான் சீக்கிரமா போய் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணமா? நான் உன் கூட ஃப்ரெண்டா கூட இருந்திருக்க கூடாது. நான் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் அப்பா அம்மா சொன்னதை கேட்காம வந்துட்டேன். நான் அவங்க சொல்றது மட்டும் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு எனக்கு இப்படி நடந்திருக்காது. மீனா, நான் ஒன்னும் மோசமான ஆள் இல்ல. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நிஜமா தான் சொல்றேன். ஆனா நான் உன்னை விரும்பல. இதுக்கப்புறம் உன் முகத்தை கூட நான் பார்க்க விரும்பல. என் முகத்தை பார்த்துதான் ஆகணும். இல்லைன்னா நம்ம வீடியோவை நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுவேன். பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல?
நான் கூட பார்க்க நல்லா இருக்கல்ல. ஆக்சுவலி நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் செலிபிரிட்டி ஆயிடுவோம். இங்க பாரு, நான் உங்ககிட்ட காட்ட மட்டும் தான் செஞ்சேன். அதுக்காக என்கிட்ட இருந்து புடுங்க கூடாது. சரி, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த ரெஸ்டடு. நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன். சுஷ்மா, இந்தாங்க தயிர். என்ன? தயிர் கிட்ட தானே வந்தீங்க? ஆமா ஆமா. இங்க பாருங்க, சஞ்சு ஒண்ணும் நம்ம கிட்ட பொய் சொல்லல. இன்னைக்கு நான் ஃபாத்திமா வீட்டுக்கு தயிர் வாங்குறதுக்காக போனேன். நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த ரூம்ல யாரோ இருக்காங்க. யாரோ கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. சரி, பார்க்கலாம். குட் மார்னிங். எங்க இருக்க? என் மூஞ்ச சோசியல் மீடியால பாக்குறியா? இல்லனா மீனா கிட்ட பேசி 4 நாள் ஆச்சுங்க. அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. மீனாக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியலையேங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரை கேட்டு நீ போன் பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு போகும்போது என்ன சொன்னா? நான் பெரிய பொண்ணு ஆயிட்டேன், என்ன நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு போனா. நவீன் ப்ளீஸ், என்ன இருந்தாலும் அவன் நம்ம பொண்ணு. உங்க பொண்ணை பத்தி நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நவீன் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவுரங்காபாத்ல ஒரு அப்பா அம்மா 25 வயசு பொண்ணு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வாஷியில குடியிருக்காங்களாம். அந்த பொண்ணோட ஃபோன் 4 நாளா ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இது நம்பர், அவங்களோட அட்ரஸ், என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. அந்த பொண்ணோட பேரு மீனா. ஹலோ. இதோ கிளம்பிட்டே இருக்கேன். இதோ ஷூ மாட்டிட்டு இருக்கேன், வந்துடுறேன். முடிஞ்சது. இதோ கிளம்பிட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன். பாய். நான் எந்த போர்டிங் ஸ்கூல் பக்கமும் போக மாட்டேன். நானும் பாக்குறேன் நீ போர்டிங் போகாம எப்படி இருப்பேன்னு. கிளம்பு. நீ போகாத வரைக்கும் உன்னை ரூம்ல பூட்டி தான் வைப்பேன். கிளம்புடா, கிளம்பு. நான் போக மாட்டேன் சொல்றேன்ல. நீங்க சொல்றத கேளுங்க. வேண்டாங்க. என்ன விடுங்க. என்னங்க நீங்க? வேண்டாங்க. சஞ்சு நில்லு. டேய் நில்லு. சஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வருவான்ல, அப்ப பாத்துக்கறேன். பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான். அடையலப்பா, அப்படி எந்த கேஸும் இல்லை. ஏன்பா, எல்லாரும் சட்டத்தை ஃபாலோ பண்றது அது நல்ல விஷயம் தானே. அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா பிரச்சனை வந்துருச்சு போல இருக்க. சார், என்னோட பையன். நான் உங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றேன். சார், என் பையன் சஞ்சுவை காணோம் சார். சார், அவனை நான் மத்தியானத்துல இருந்து தேடிட்டு இருக்கேன். அவன் எங்கேயும் இல்ல. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவன் போன் கூட வீட்ல தான் இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே. அப்படி உட்காருங்க. சார், அவனை தேடி கண்டுபிடிங்க சார். உங்க பையனோட வயசு என்ன? 16. அட 16 வயசுனா அவன் பெரிய பையன் தானேம்மா. எங்கேயாவது வெளியே போயிருப்பான். இல்ல சார், நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். அவன் எங்கேயுமே இல்ல. அக்கம் பக்கத்துலயும் விசாரிச்சுட்டேன். அவன் வீட்டை விட்டு ஓடிட்டான் சார். ஓடிட்டானா? அப்படின்னா அவனே இஷ்டப்பட்டு ஓடி போயிருப்பான். இல்ல சார், என்னோட ஹஸ்பண்ட், அதாவது அவனோட அப்பா பயங்கரமா அடிச்சிட்டாரு சார். அவனை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பலான் இருந்தாரு. அதனால அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் சார். போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அடிச்சாரா? இல்ல சார், அவன் அடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஃபாத்திமா வீட்டுக்கு போயிட்டே இருந்தான். அவர் போகாதன்னு சொல்லி அவன் கேட்கல. திரும்ப போக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அவங்க வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா சார். நான் அந்த சவுண்ட் கேட்டேன். அட என்னம்மா, தெளிவா சொல்லு. முதல்ல அமைதியா இருங்க, தனியா குடிங்க. உனக்கு ஏதாவது புரியுதா?
பொறுமையா சொல்லுங்கம்மா. சார் என்னோட பையன் அங்க இப்போ எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. நீங்க ஒன்றும் பயப்படாம இருங்க. உங்க பையனை கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துட்றோம். அவனோட போட்டோ அப்புறம் ஃபோன் நம்பர் இவர்கிட்ட கொடுத்துட்டு போறோம். வாங்கிக்கப்பா. வாங்க மேடம். நான் ஒத்துக்கிறேன் சார், சஞ்சீவ் என்னோட புள்ள இல்ல. சுஷ்மாவோட முதல் கல்யாணத்துல பிறந்தவன் தான். அதுக்காக நான் ஒரு நல்ல அப்பா இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. அவனை திருத்தறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா அவன் நாளுக்கு நாள் கெட்டு போயிட்டு தான் இருந்தானே தவிர திருந்தவே இல்லை. அதுக்காக தான் அவனை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பலான். என்ன இருந்தாலும் அவன் என் புள்ள தானே சார், எங்க வேணா அனுப்பலாம்ல சார். நேத்து மதியம் நான் தான் டியூட்டில இருந்தேன். ஆனா சஞ்சு வீட்டை விட்டு வெளியே போனதை நான் பார்க்கவே இல்லை. இந்த பில்டிங்ல இருக்கிற சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணுதா? ஒர்க் பண்ணுது சார். சார், சஞ்சுக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற பழக்கம் இருக்கு. ஒரு தடவை கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்துறத பார்த்து மாட்டிக்கிட்டான். பயங்கரமா அடி வாங்கினான். அதுக்கப்புறம் திருந்திட்டான்னு நினைச்சேன். ஆனா அவன் திருந்தவே இல்லை சார். பாத்திமா ஆண்டி வீட்டில் ஒரு பொண்ணு ட்ரெஸ் இல்லாம இருக்கிறத பார்த்துதான் சொன்னான். உங்க வீட்ல ஏதோ ஒரு பொண்ணை அடைச்சு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். பொண்ணா? இல்ல சார், எங்க வீட்ல யாரும் இல்ல. அப்படி இல்லைன்னா நல்லதுதான். இருந்தாலும் நாங்க சர்ச் பண்ண வேண்டியது இருக்கு. ரூம்ல போய் தேடுங்க. சார், நான் தான் சொல்றேன்ல, அந்த மாதிரி எங்க வீட்ல எந்த பொண்ணும் இல்ல சார். அங்க அங்க யாரும் இல்ல சார். சார், யாரோ எங்க பேரு கெடுக்க பாக்குறாங்க. அங்க எதுவும் இல்ல சார். சார், இப்ப உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சா? இங்க யாரும் இல்ல சார். என்ன சார் எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி பாஸ்கர் அங்கிள் கூட வந்து தேடி பார்த்தாரு. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை சார். வீடு முழுக்க தேடியாச்சு, எந்த பொண்ணும் இல்ல. ஃபாத்திமாவோட வீட்ல பொண்ணு இருக்கா இல்லையான்னு நீங்க செக் பண்ணீங்களாமே, ஏன்? சார், நான் ஃபாத்திமா வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா எந்த பொண்ணையும் தேடி போகல. நான் அங்க சாரி சொல்ல தான் போயிருந்தேன். எனக்கு தெரியும் அங்க எந்த பொண்ணும் இல்லைன்னு. உண்மையை சொல்லணும்னா எங்க சஞ்சீவுக்கு நிறையவே பொய் சொல்ற பழக்கம் இருக்கு. அவனுக்கு தோன்ற மாதிரி ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. பாவம், எங்களால அவங்களுக்கு வருத்தம் ஆயிடுச்சேன்னு. வாங்க போலாம். அம்மா இங்க பாருங்க, தப்பிச்சிட்டோம். அல்லாஹ்க்கு தான் நன்றி சொல்லணும். நல்லவேளை சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்தோம். போலீஸ்க்கு எதுவும் கிடைக்கல. அமைதியா அவங்க போயிட்டாங்க. இந்த சஞ்சு தேவையில்லாம நமக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டான். ஆனா இன் ஷார்ட் இருக்கு, நமக்கு சஞ்சு தீக்ஷித்தை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அந்த பக்கத்து வீட்டுல பொண்ணு இருந்தாலா இல்லையான்னு கூட தெளிவா தெரியல. சார், சுஷ்மா கூட அங்க ஒரு பொண்ணு இருந்ததா தான் சொல்றாங்க. அது கூட பரவாயில்ல ஷிர்கே. ஆனா அந்த பையன் சஞ்சு என்ன சொல்றான், அங்க பொண்ணு இருக்கான்னு. இருந்தாலும் அந்த பையனையும் நாம நம்ப முடியாது இல்லையா? அவன் ரெப்யூட்டேஷனும் மோசமா இருக்கு. ஏதாவது குறும்புத்தனம் பண்றதுக்காக கதை கூட சொல்லிருக்கலாம்ல. நம்ம ஒரு வேலை பண்ணலாம். எந்த விஷயம் கிளியரா இருக்கோ அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சஞ்சு இப்போ மிஸ்ஸிங்ல, அதுக்கான காரணம் என்ன? அந்த பொண்ணு இல்லையா? ஒருவேளை அந்த பொண்ணு சஞ்சு ரெண்டு பேருமே காணுமா? அப்ப மறைச்சு வச்சிருக்கிறது யாரு? ஒரு பொண்ணு அங்க இருந்திருந்தானா அவ யாரா இருக்கும்? யோசி சார். நாங்க பில்டிங்கோட நேத்து ஃபுட்டேஜ் செக் பண்ணோம். சஞ்சு பில்டிங்கை விட்டு வெளியே போல சார். வெளியே போகலையா? ஆமா சார். அப்ப வேற எங்க போயிருக்க முடியும்? ஏய் ரமேஷ், சீக்கிரம் வா. வாங்க சார். பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. சார், பாடி ஃபுல்லா டீகம்ப்ரஸ் ஆயிருக்கு சார். இறந்து போய் கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 நாள் ஆயிருக்கும் சார். ஸோ ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இருக்கே, அக்கம் பக்கத்துல தேடி பாரு, ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பாடியை முதல்ல பார்த்தது யாரு? சார், நான் தான் பார்த்தேன். சார், தேடி பார்த்துட்டேன் சார். எந்த ஐடென்டிட்டியும் கிடைக்கல. இந்த பாடிக்கு சம்பந்தப்பட்ட ஃபோன், பர்ஸ் எதுவுமே இல்லை சார். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு பிளைண்ட் மர்டர் கேஸ் வந்திருக்கு. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அவ இந்த பூமியில வாழறதுக்காக தான் நிச்சயமா பிறக்கிறா.
அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை கொல்ற உரிமை இங்க யாருக்கு இருக்கு? இப்ப அந்த பொண்ணு யாருங்கிறத நாங்க கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். ஏன்னா அவளை கொலை பண்ணவன் அவன் மோட்டிவ் என்னங்கிறத கண்டுபிடிச்சாகணும். அதோட இதையும் கண்டுபிடிக்கணும், அந்த சஞ்சு எங்க இருக்கான்னு. இப்ப குற்றத்தோட அறிகுறி ஒரு பக்கம் இல்ல 2 பக்கம் கிடைச்சிருக்கு. என்ன சாதிக், எங்க கிளம்பிட்ட? ஞாபகம் இருக்குல்ல, சாயந்தரம் ஒரு விருந்துக்கு போகணும். அம்மா ஞாபகம் இருக்கு, நான் அதுக்குள்ள வந்துடுவேன். அம்மா அப்புறம் அவளை என்ன பண்றது? என்ன பண்றது? கதவை வெளியே பூட்டி வச்சுட்டு போயிடலாம். வேற என்ன பண்றது? நான் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் வின் பைப் சோக்கப் ஆனதுனால நடந்திருக்கு. அவ இறந்து கிட்டத்தட்ட 8 இருந்து 9 நாள் ஆயிருக்கு. ஆனா சார், பொண்ணு காணும்னு நம்ம கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லையே. மற்ற ஸ்டேஷன்ஸ்லயும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் சார். அவங்க கிட்ட ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கலாமே. ஆனா அங்க அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாதுல்ல. நாமளும் ஏதாவது முயற்சி பண்ணுமே. சார், முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த பாடிக்கான எந்த ஐடென்டிட்டியும் இன்னும் கிடைக்கல. சரிக்கே, சாதாரண மனுஷன் மாதிரி இல்ல, போலீஸ் மாதிரி யோசி. கண்டிப்பா ஏதாவது ஐடியா கிடைக்கும். சார், என்ன சார் இது? டீக்கு பதிலா பிஸ்தா பால்? அட, இதை குடிச்சாலாவது மூலம் நல்லா வேலை செய்தான்னு பார்க்கலாம்பா. அட என்னென்ன சக்கரை போல நீங்க? சார், சுகர் கரெக்டா தான் இருக்கு. நீங்க தான் இப்ப ஆரம்பிச்சிடாதயா. நீ போய் சக்கரை எடுத்துட்டு போ. ஷிர்கே, இந்த Dress பார்க்க ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குல்ல? ஆமா சார். இந்த Dressலாம் தயாரிக்கிறாங்களே, அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிசைனர் Dress. டிசைனர் Dress. இதோ இந்த எம்ப்ராய்டரி பாரு. இந்த Dressோட லெவலை வச்சு டிசைனரை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். பாத்தியா, இதை குடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு? சான்சஸ் கம்மி தான், இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். டிசைனர் மூலமா இந்த பொண்ணு யாருங்கிறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அம்மா சீக்கிரம் ரெடியாங்க, லேட் ஆகுது. இது வரேன்ப்பா, 5 நிமிஷம். சீக்கிரம் வாங்க. கேக்குதா? நான் தான். அம்மா, நீங்க யாரு? உங்களையே இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ப்ளீஸ் என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க. கதவு லாக் ஆயிருக்கு. உங்களை இங்க இருந்து எப்படி வெளியில கூட்டிட்டு போறது? அட என்னம்மா, நீங்க கிஃப்ட் வாங்குனீங்களே, அது எங்க? நான் அந்த டைனிங் டேபிளே மறந்து வச்சுட்டேன். நீயும் சீக்கிரம் கிளம்புன்னு கத்திக்கிட்டே இருந்த. நீயே போய் எடுத்துட்டு வாப்பா. இந்த சாரி. சஞ்சு செல்லமே, ஐயோ, நீ எங்க போன? உன்னை காணாம நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன். நீங்க மட்டும் இவனால வருத்தப்படல, இவனால எங்களுக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தானே தெரியல, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். இவனால தேவையில்லாத பிரச்சனை வருது. உங்க பையன் பைத்தியம் மாதிரி பண்றான். ஆன்ட்டி, நான் சொல்றதை கேளுங்க. இப்பவே இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் பண்ணனா உங்களுக்கு தான் எக்கச்சக்கமா செலவாகும். சார், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சார். அட சொல்லுப்பா, நல்ல நியூஸ்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சஞ்சீவ் திரும்ப வந்துட்டான் சார். உண்மையிலே இது நல்ல நியூஸ் தான் சார்.
மொட்டை மாடியில தான் ஒளிஞ்சிருந்தான்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு சார். சார் அதான் யமுனா நகர் ரோட்ல நமக்கு ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சதுல்ல, அதான் டிசைனர் குர்தா கூட போட்டிருந்தாலே அந்த டிசைனர் பத்தி கண்டுபிடிச்சாச்சு சார். ஜெய்ப்பூர்ல தான் தங்கியிருக்காங்க, அங்க அவுட்லெட்டும் இருக்கு சார். அவுட்லெட்னா கடை தானே? ஆமா சார். சரி மேல சொல்லு. சார் டிசைனர் தான் கிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸையுமே ஆன்லைன் வெப்சைட் மூலமா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த குர்தாவை யார் வாங்கினாங்கன்னு சைட்லயே போய் பாத்துரு. தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கிட்டத்தட்ட 3-4 மாசத்துல 10 பொண்ணுங்க இந்த குர்தாவை வாங்கியிருக்காங்க. அதுல 3 பேர் மட்டும் தான் மும்பையை சேர்ந்த பொண்ணுங்க. மத்த பொண்ணுங்க எல்லாம் மும்பை, டெல்லின்னு வேற ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அந்த 10 பொண்ணுங்களையும் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இவங்க யாராவது மிஸ்ஸிங்கான்னு பாருங்க. முதல்ல மும்பைல இருக்கிற 3 பொண்ணுங்களை பத்தி விசாரிங்க. சார் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு வாஷியில இருக்கா. கடந்த 10 நாளா அவளை காணும் சார். அவளோட பேரண்ட்ஸ் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா அவுரங்காபாத் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. சார் அந்த பொண்ணோட பேர் கூட மீனா. மீனாவோட ஸ்டடி ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. அப்புறம் நீங்க அவுரங்காபாத் போறதுக்கு ரெடியா இருங்க. ஓகே சார். கொஞ்ச நாளைக்கு முன்னால மீனா வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னான்னா, ஒரு பையன் இருக்கான், சோசியல் நெட்வொர்க் மூலம் அவன் எனக்கு பழக்கம், அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். சோசியல் நெட்வொர்க் மூலம் பழக்கம் ஆகிறவங்கள நம்பாதன்னு நான் எவ்வளவோ புரியும்படி சொன்னேன். ஆனா அவன் நான் சொன்னதை கேட்கல. உங்ககிட்ட மீனாவோட போட்டோஸ் இருக்கா? இருக்கு. சரி, மீனா அந்த பையனை பத்தி ஏதாவது சொல்லிருக்காளா? அவனோட பேரு, எங்க இருக்கான்? பேரு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் தெரியும். அந்த ஏரியில யமுனா நகர்ல குடியிருக்கான். யமுனா நகரா? கடைசியா நீங்க மீனா கிட்ட எப்ப பேசுனீங்க? 11 நாளைக்கு முன்னால, ஆகஸ்ட் கடைசியில. அப்பல இருந்தே அவ போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த டிசைனர் குர்த்தி உங்களுக்கு தெரியுதா? இது மீனாவுடைய குர்த்தி தான். இது ரொம்ப காஸ்ட்லி. இதுக்காக நான் திட்ட கூட செஞ்சேன். எதுக்கு இவ்வளவு செலவு பண்றேன்னு கேட்டேன். இதெல்லாம் நீங்க சார் கேக்குறீங்க? எங்களுக்கு யமுனா நகர் ஏரியாவுல ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. அந்த பொண்ணு இந்த குர்தாவை தான் போட்டிருந்தா. நீங்க 2 பேரும் அடையாளம் காட்டுறதுக்கு மும்பைக்கு வர வேண்டியது அவசியம். சார் அந்த டெட் பாடியை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு சார். அவ பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவளோட பேர் மீனா தான். அவளோட கால் ரெக்கார்ட்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன் சார். கடைசியா இம்தியாஸ் சூசைங்கிறவனுக்கு கால் பண்ணிருக்கா. அந்த டைம்ல அவ போன் லொகேஷன் யமுனா நகர்ல தான் இருந்திருக்கு. யமுனா நகர்லையா? விஷயம் என்னன்னா யமுனா நகர்ல தான் நமக்கு பணமும் கிடைச்சது. அப்ப போனும் அங்கதானே இருக்கணும். ஆனா அவளோட போன் 30th ஆகஸ்ட் வாஷில சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சரிக்கே, போனுக்கு என்ன காலா இருக்கு தன்னால் நடந்து போறதுக்கு? மர்டர் பண்ணவன் பாடிய யமுனா நகர்ல போட்டுட்டு மொபைல வாஷில போட்டுருக்கலாம். அப்பதான் வாஷிலேயே அந்த பொண்ணு காணாம போயிருக்கான்னு நம்ம நினைப்போம். புரியுதா? ஓகே சார். ஒரு வேலை பண்ண, அந்த இம்தியாஸ் ஹுசைனை முதல்ல தூக்கிட்டு வா. சார் இம்தியாஸ் சார் 101 நம்பர் ஃபிளாட்ல தான் குடியிருக்காரு. ஆனா அவர் இப்ப வீட்ல இல்ல சார். வீட்ல இல்லனா எங்க போயிருப்பான்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல தான் இருக்கு. அவங்க அம்மாவோட அட்ரஸ் தெரியுமா? அட்ரஸ்லாம் தெரியாது சார். யமுனா நகர்ல தான் இருக்கிறதா சொல்லிருக்காரு. யமுனா நகர்? ஆமா சார். இந்த படி இவ்வளவுதான் என்னால முடியும். இவ்வளவுதானா? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? மாசம் மாசம் கொடுக்கறேன்ல, எப்போ எப்படி நடக்கிறது இல்ல, பாத்துக்கலாம். வேற ஏதாவது பிரச்சனை வந்தா சொல்லு. ஒன்னும் இல்ல, அந்த பொண்ணை நாங்க சமாளிச்சுக்கிறோம். ஆனா அந்த சஞ்சு நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். சரி விடு, அந்த பிரச்சனையும் சீக்கிரமா தீந்துரும். அவன் அப்பா அவனை போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட போறாராம். அனுப்பிச்சிட்டா பிரச்சனை இல்ல. ஒரு வேலை அனுப்பலனா நான் அனுப்பி வச்சிடுறேன். சார் சார் ஒரு நிமிஷம் சார். உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். இம்தியாஸ்? எஸ் சார், தெரியும். அவன் என் ஃப்ரெண்டு சார். என்ன ஆச்சு? எதுக்காக இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, சும்மாதான் ஜெனரல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? சார் சோஷியல் மீடியா மூலமா. முதல்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு. கல்யாணம் கூட பண்ணிக்க ஆசைப்பட்டோம். அப்படியா? ஆனா மீனாவோட வீட்டு ஆளுங்க இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்கவே இல்லை. நாங்க பிரேக்கப் பண்ணிட்டோம். நாங்கன்னா நீங்க 2 பேருமா? இல்ல சார், அது மீனாவோட முடிவு தான் சார். அவ என்ன பார்க்க வந்தா, ஈத் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தா. அவ என்கிட்ட சொன்னா இனிமே நம்ம சந்திக்க வேண்டான்னா. அன்னைக்கு பிரேக்கப் பண்ண தான் வந்தான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பையன்பா.
அவ சொன்னாலா இவன் ஒத்துக்கிட்டானா? இல்ல சார், நான் அவகிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன். மீனாவோட முடிவை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா அவ ரொம்ப பிடிவாதமா இருந்துட்டா. அதனால நானும் விட்டுட்டேன். என்னையா இந்த காலத்து ஜெனரேஷனோட லவ் இப்படி இருக்கு? அதுக்கப்புறம் நீயும் பேச முயற்சி பண்ணிருக்க மாட்டியே? பல தடவை ஃபோன் பண்ண சார், ஆனா எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்தது. நான் நினைச்சேன் அவன் நம்பரை மாத்திட்டான்னு, அதான் விட்டுட்டேன் சார். அவளை நேரா பார்த்து பேசலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இனிமே அவளை சந்திக்க முடியாது. ஏன் சார்? அவளை மர்டர் பண்ணிட்டாங்க. அவ செத்துட்டா. என்ன சார் சொல்றீங்க? மீனா, நீ என்ன விட்டுட்டு போக கூடாது மீனா. சார் எப்படி சார் இதெல்லாம் நடந்துச்சு? இதை பத்தி தெரிஞ்சுக்க தான் நாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை கூட. ஆமா, இதை சொல்லு. உன்னோட குடும்பம் யமுனா நகர்ல தான் இருக்கு. அப்புறம் நீ எதுக்காக தனியா இருக்க? எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒத்து வரல சார். நான் நினைச்ச தனியா இருக்கிறதா நல்லது. அதனாலதான் பக்கத்துல ஒரு வீடு பார்த்து குடி போயிட்டேன். அப்பதான் தனியாவும் இருக்க முடியும், அம்மாவை பார்த்துக்கவும் முடியும்னு நினைச்சேன். அட, ரொம்ப கேரிங்கான ஆளு பாய்வன். சரி, உங்க அம்மா எங்க இருக்காங்க? அவங்களோட அட்ரஸ் என்ன? யமுனா நகர், சாந்தி கார்டன், பிளாட் நம்பர் 104. சார், இங்க பாருங்க. சாந்தி கார்டன் 303, சஞ்சீவோட வீடு. அவங்க எதிர்த்த வீடு 104, ஃபாத்திமா ஹுசைனோடது. ஒரு பொண்ணை தேடி நீயும் அந்த வீட்டுக்கு போன. சஞ்சு அந்த பொண்ணை பத்தி சொல்லிருக்கான்ல. ஷிர்கே, ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த மீனாவா இருக்குமோ? சார், எனக்கு என்னமோ அது மீனாவா இருக்குமோன்னு தோணல. ஏன்னா மீனாவோட பாடி 9th செப்டம்பர் யமுனா நகர்ல கிடைச்சது. சுஷ்மா ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா அந்த பொண்ணை செப்டம்பர் 6ஆம் தேதி பார்த்திருக்காங்க. மீனாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா அவங்க டெத் ஆனது 3rd செப்டம்பர். சார், அந்த ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு சார். மீனாவை காணோம், ஆனா அவளை கொன்னுட்டாங்க. அவங்க கனெக்ஷன் இம்தியாஸோட இருக்கு. இவனோட குடும்பத்தை பத்தி சஞ்சுவும் அவனோட அம்மாவும் பார்த்திருக்காங்க. ஷிர்கே, இம்தியாஸ் ஹுசைன் இருக்கால, அவன் மொத்த ஜாதகத்தையும் எடு. சோஷியல் மீடியால அவன் எத்தனை பொண்ணுங்க கூட பழகுறான்னு பாரு. அவன் பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ண. ஓகே சார். சார், உண்மையிலேயே இம்தியாஸ் இதுல இன்வால்வ் ஆயிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? இருக்கலாம். போட்டோவை பார்த்து அழறதெல்லாம் சரிதான். ஆனா போட்டோவை பார்த்ததும் கிஸ் அடிக்கிறது, படத்துல வர டயலாக்லாம் சொல்றது, இதெல்லாம் சரியில்லையே. ஓவர் ஆக்டிங். அட, மனசு வலிச்சு அழும்போது டயலாக்லாம் எப்படிப்பா வரும்? ஒரு வேலை பண்ணு, நாளைக்கு ஒரு ஃபோரன்சிக் டீமையை கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் ரைட் பண்ணு. நான் அந்த சாந்தி கார்டன் வீட்டில் போய் பார்க்குறேன் என்ன நடக்குதுங்கிறத. யாரு? குட் மார்னிங் இம்தியாஸ் டியூட். இந்தாங்க பிடிங்க உங்க வீட்டுக்கான சர்ச் வாரண்ட். வழியை விடு. சார், சார் ஒரு நிமிஷம் இருக்க. எதுக்காக இப்படி போறீங்க? சார், பெட்டுக்கு பக்கத்துல இது கிடைச்சது. சார், சார் இதுல பில்டிங்கோட கடந்த 1 மாசத்துக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு சார். ஏய், கிளம்பு. நான் போக மாட்டேன். சொன்னா கேளு, வா. நான் போக மாட்டேன். நீங்க இருக்க கூடாது. என்ன விடுங்க. இது சஞ்சு விடுங்க, சொல்றேன். போ. இங்கே இருக்கணும். சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். எதுக்கு அழுதுட்டு இருக்கான்? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. எல்லாம் நல்லதா இருக்கு. நாங்க கொஞ்சம் வெளியே போறோம், லேட் ஆகுது, அதான் சார். கிளம்புறேன் சார். அம்மா சொல்லுங்கம்மா. வா. நான் வர மாட்டேன் வேண்டாங்க. சார். அவனை என்ன விடுங்க விட்டுரு. சார். கார்ல ஏறு. அம்மா, நான் போக மாட்டேம்மா. நீங்க சொல்லுங்கம்மா. சார், சார், அந்த வீட்ல ஒரு பொண்ணு. சார், ஒண்ணும் பார்க்கல சார். இவன் மூளை கெட்டு போச்சு. ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் சார். கட்டு கதையா உளறிட்டு இருக்கான் சார். பைத்தியம் பிடிச்சிருச்சு சார். இவனை போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறேன் சார். அவன் என்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட இல்லல்ல. கொஞ்சம் பின்னாடி போங்க சார். கூட்டு போய் வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க. நீ சொல்லுப்பா. சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன். அங்க பாத்திமா ஆண்டி வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவளை ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும். நீங்க வந்தப்போ அந்த பொண்ணு அந்த ரூம்ல இல்ல. மறுநாளே அவ திரும்ப வந்துட்டா. நான் மறுநாள் சாயந்தரம் அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். சார், நான் உண்மையதான் சார் சொல்றேன்னு நம்புங்க சார். சவன், சொல்லுங்க சார். எங்களோட பெர்மிஷன் இல்லாம சஞ்சு இந்த சிட்டியை விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது, புரியுதா? எஸ் சார். சொல்லுங்க. உங்க வீட்டை பார்க்கணும்.
எதுக்கு சார்? அது உங்க வீட்டு இன்டீரியர் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது அப்படியே காப்பி பண்ணலாம் தான். 2 நிமிஷம் தான் ஆகும். சாவன் நீயும் போய் வீட்டை பாரு. ஆனா சார் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அந்த ரூம்ல எதுவும் இல்ல சார். இந்த ரூம் ஏன் பூட்டி இருக்கு? அது வந்து சில பிரைஸ்லெஸ் பொருள்லாம் உள்ள வச்சிருக்கோம். அதான் ரூமை பூட்டி வச்சிருக்கோம் சார். ஏமா நாங்க போலீஸ். திருட இல்ல தரமா. ஆனா நான் தான் சொன்னல சார் இதுக்குள்ள எதுவும் இல்ல. நானே பாத்துக்கிறேன். போங்க சாவி எடுத்துட்டு வாங்க. யோ நீ உள்ள போய் பாரியா. சார் சாவி எங்க வச்சேன்னு தெரியல சார். அப்ப கதவு இருக்கு சாவி இல்ல. இல்ல சாவி இருக்கு. ஆனா தேடுங்க கிடைக்கும். எங்க வச்சு ஞாபகம் இல்ல. ஆனா தேடாம எப்படி கிடைக்கும்? சீக்கிரம் தேடுங்க போங்க. சார் நான் தான் சொல்றேன்ல சார் உள்ள எதுவும் இல்ல சார். சரி நாங்களே அதை பாக்குறோம். நல்லா தேடிக்கோங்க. 2 நிமிஷம் இல்ல 2 மணி நேரம் கூட தேடிக்கோங்க. சவன் சார் இண்டு இடுக்க மூல முடுக்க எதையும் விடாத. ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க சார். ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார். நாங்க எதுக்கு ஒரு பொண்ணை இந்த ரூம்ல அடைச்சு வைக்க போறோம்? அந்த சஞ்சு சொன்னதால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. பாத்துக்கோங்க சார். நல்லா சர்ச் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிடைச்சதா என்ன? 2 நிமிஷம் வெளியே போமா. வெளியே போங்க. ஃபோரன்சிக் டீம் இங்க வர சொல்லுங்க. சார் உள்ள எதுவும் கிடைக்கல. சார் சார் இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? என்ன கம்ப்ளைண்ட்? சார் சாந்தி கார்டனோட லாஸ்ட் 1 month சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தேன். இதுல ஒரு விஷயம் மட்டும் ஃபிஷியா இருக்கு. இங்க பாருங்க, இந்த பொண்ணு 15 நாளைக்கு முன்னாடி சாந்தி கார்டனுக்கு வந்திருக்கா. ஆனா 7 நாளா இந்த பொண்ணு வெளியவே போகல. 7வது நாள் வெளியே போகும்போதும் அதே ட்ரெஸ்ல போறா. 3 நாளைக்கு அப்புறம் திரும்ப இந்த பொண்ணு அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. சார் இங்க பாருங்க, இது அந்த சொசைட்டியோட மெயின் கேட் ஃபுட்டேஜ். திரும்ப இவ மெயின் கேட்டை விட்டு வெளியே போறப்ப ரொம்ப பயந்து போய் வேகமா போறா. சரிக்கே சஞ்சு கூப்பிட்டு. ஓகே சார். எஸ் சார், இந்த ஆன்ட்டி தான். ஃபாத்திமா ஆன்ட்டி இவங்கள தான் வீட்ல பூட்டி வச்சிருந்தாங்க. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஷூரா? கண்டிப்பா சார். தேங்க்யூ தம்பி, நீ எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்க. ரொம்ப துணிச்சலான பையன். ஆல் தி பெஸ்ட். சார் இது இம்தியாஸ் பில்டிங்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ். சார் இதுலயும் சந்தேகத்துக்குரிய விஷயம் இருக்கு. எங்க காட்டு. இந்த ஃபுட்டேஜ்ல இது 3ஆம் தேதி ராத்திரி 2 மணி இம்தியாஸ் காரை கொண்டு வந்து நிறுத்துறாரு. கரெக்டா பில்டிங் என்ட்ரன்ஸ்ல காரை பார்க் பண்றாரு. அப்புறம் வீட்டுக்கு போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வராரு. இப்ப அவரோட ஒரு லேடியும் வர்றாங்க. வீல் சேர்ல ஃபர்தா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிய வீல் சேர்ல இருந்து தூக்கி காருக்குள்ள வைக்கிறாரு. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வா. போதும். ஜூம் பண்ணு. சரிக்கே, அந்த இம்தியாஸ் லவர் பாயை தூக்கிட்டு வா. அப்படியே அவன் வண்டியை சீஸ் பண்ணு உடனே. ஓகே சார். மீனா பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. அப்ப இது யாரு? சார் இது என்னோட அம்மா சார். ஈத் முபாரக் சொல்றதுக்காக வந்திருந்தாங்க சார். அதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. உன்னோட அம்மா முஸ்லிம் தானே? என்ன கேள்வி சார் இது? இங்க பாரு, உங்க அம்மா முஸ்லிமா இருந்தா இந்துஸ் கையில கட்டுற சாமி கயிறு அவங்க கையில எப்படிடா வந்துச்சு பாரு. நல்லா பாரு. அதுவும் மீனாவோட கையில இருக்கிற மாதிரியே. ஒழுங்கா உண்மையா சொல்ல போறியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? உன் பெட்ரூம்ல நல்லா நீட்டான ஒரு முடி கிடைச்சது. அது டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். அது யாரோட முடியும் சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். 3rd டிகிரி யூஸ் பண்ணட்டுமா இல்ல நீயா சொல்றியா? சொல்லிடுறேன் விட்டுருங்க சொல்லிடுறேன் சார். அது வந்து நான் மீனாவை கொல்லணும்னு நினைக்கவே இல்லை சார். நான் ஈத் அன்னைக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்புறம் பிரியாணியில மயக்க மருந்து கலந்து கொடுத்தேன் சார். அவ மயங்கினதுக்கு அப்புறமா
சொல்லி தொலை சொல்லு. நான் அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் சார். அவதான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால அவளை ரூம்குள்ளேயே 3 நாள் அடைச்சு வச்சுட்டேன் சார். அவ போன் எடுத்து தூக்கி போட்டேன் சார். யாராவது கண்டுபிடிச்சா கூட வேற எங்கேயாவது தான் தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சிருவாங்கன்னு நினைச்சேன் சார். நான் 3 நாள் கழிச்சு வந்து சார் அவ ரூம் கதவை திறந்து என்னைய அடிச்சுட்டு தப்பிச்சு ஓட பார்த்தா அவ கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். எங்க அவ கத்துற சவுண்டை கேட்டு யாராவது வந்துருவாங்களோன்னு பயந்து அவ வாயை பொத்துன்னு சார். அவ வாயை எவ்வளவு இறுக்கமா அமுக்கிறேன்னு நான் கவனிக்கவே இல்லை சார். அப்படி பிடிச்சதுல அவ உயிர் போயிடுச்சு. எப்ப செத்தானே தெரியல சார். அப்படின்னா இன்னொரு பொண்ணா உங்க அம்மா ரூம்ல அடைச்சு வச்சிருந்தால, இப்ப அவ எங்க இருக்கா? இல்ல அவளை கொன்னுட்டீங்களா? சார் எது பண்ணு சார்? சார் நான் யாரும் எதுவும் பண்ணல சார். மீனாவை தவிர வேற எந்த பொண்ணையும் தொட்டது கூட இல்ல சார். ஹலோ, உள்ள அனுப்பி வை. அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்போ உனக்கு அந்த இன்னொரு பொண்ணு யாருன்னு தெரியாது சார். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு உனக்கு எதிராகவும் குடும்பத்துக்கு எதிராகவும் பூனா ஸ்டேஷன்ல எப்படா கம்ப்ளைண்ட் பண்ணா? என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? திவ்யா ஆப்தே. நான் பூனேல தான் குடியிருக்கேன். அங்கதான் எனக்கு ஜாபும். சோஷியல் மீடியால தான் நானும் இம்தியாஸும் ஃப்ரெண்ட் ஆனோம். 2 மாசத்துக்கு முன்னாடி பூனே வந்தான். அங்கதான் நாங்க மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு முன்னாடி நான் மும்பைக்கு வந்தேன். நான் அவனை பார்த்தேன். அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக என்னை கூட்டிட்டு போனான். அம்மா, இவதான் திவ்யா. பூனால தான் குடியிருக்கா. வணக்கம். வேலை விஷயமா மும்பைக்கு வந்திருக்காமா. நல்லா இருமா. சரி, 2 பேரும் உட்காருங்க. வெயில் அதிகமா இருக்கு. நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். ஷர்பத் ஓகேவா? சரி. நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. இந்த வீடியோல அதுவும் ட்ரெஸ் இல்லாம. நீ இந்த ரூம்குள்ள தான் இருக்க போற. நான் எப்பெல்லாம் ஆசைப்படுறனோ அப்பெல்லாம் நீ என்னை சந்தோஷப்படுத்தும். அப்படியா? எதுவும் பண்ண மாட்டியா? நான் சொல்றத மட்டும் கேட்கலனா இந்த வீடியோவை நான் வைரல் ஆக்கிடு. உன்னை செலிபிரிட்டி ஆக்கிடு. நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்டேன் சார். அப்புறம் தான் சஞ்சு எனக்கு உதவி செய்ய வந்தான். அவன் தான் எனக்கு ஹோப் கொடுத்தான். என் வாழ்க்கை நாசமாகாம என்னால காப்பாத்திக்க முடிஞ்சது. சஞ்சுவை பார்த்து பயந்து போய் 10 நாளைக்கு முன்னாடி என்ன போக விட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒருவேளை போலீஸ் கிட்ட போனா அந்த வீடியோவை வைரல் ஆக்கிடுவேன்னு மிரட்டினாங்க. அப்படியா? அப்படின்னா அதனாலதான் முதல் முறையா அந்த வீட்டுல சர்ச் பண்ணப்போ உன்னை எங்களால அந்த வீட்டுல பார்க்க முடியல. ஆமா சார். சார், அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஒருவேளை நான் வரலன்னா வீடியோவை வைரல் ஆக்கிடுவேன்னு சொன்னாங்க. சார், நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதனாலதான் திரும்ப அங்க போனேன். ஆனா 2வது முறையும் நீங்க என் கண்ணுல படவே இல்லையே. அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆன? 4 நாளைக்கு முன்னாடி ஜன்னலை கிளீன் பண்ணும்போது அவங்க அம்மாவோட தோடு கீழே விழுந்துருச்சு. அவங்களோட ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்தாங்க. வீடியோவை வைரல் ஆக்கிடுவேன்னு மிரட்டி கீழே இருந்து அதை என்ன எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் கீழே போனேன். அங்கிருந்து தப்பிச்சு பூனே போயிட்டேன். நான் எப்படியோ பூனேக்கு போயிட்டேன். அங்க நடந்ததெல்லாம் என் குடும்பத்துக்கிட்ட சொன்னேன். நீ சரியான நேரத்துக்கு என்கிட்ட வந்திருந்தன்னா உனக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்காதுமா. ஒருவேளை மீனாவோட உயிரை கூட காப்பாத்தி இருந்திருக்கலாம். நாங்க சொசைட்டில எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபாத்திமாவையும் அவங்க பையனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனோம். சஞ்சுவை பாராட்டணும். அந்த நிமிஷமே எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க சஞ்சு ஒரு தைரியமான பையங்கிறத. ஃபைனலா அவங்க அம்மாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. அவங்க தன்னோட பிள்ளைக்காக ஒரு அப்பாவே இல்ல, ஒரு சைக்கோவை சூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பாஸ்கரை டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. ஃபைனலா திவ்யாவுக்கு நியாயம் கிடைச்சது சஞ்சுவால. என்ன, சஞ்சு குற்றங்களுக்கான அறிகுறியை புரிஞ்சுக்கிட்டான். அதோட அவன் எல்லார்கிட்டயும் சொன்னான். அவங்க அம்மாவை தவிர அவனை வேற யாருமே புரிஞ்சுக்கல. சோஷியல் மீடியால ஃப்ரெண்ட் லிஸ்ட் அதிகமா இருக்குன்னு சந்தோஷப்படுற எல்லார்கிட்டயும் ஒண்ணுதான் சொல்லுவேன். அது நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஒத்துக்கிறேன், வேலையில பிஸி ஆகி இப்ப எல்லாரும் தனியா போயிட்டீங்க தான். ஆனா லோன்லினஸை விரட்டுறதுக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பழகிறது புத்திசாலித்தனம் இல்ல. ஒருவேளை மீனாவும் திவ்யாவும் இந்த விஷயத்துல கவனமா இருந்திருந்தா மீனா இறந்திருக்க மாட்டா. அப்புறம் திவ்யாவும் இப்படி கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் சந்திக்கலாம். தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல. எங்க இலக்கு சொல்றது இல்ல, காப்பாத்துறதா. ஜெய் ஹிந்த்.
For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.